ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பானுமதி கிச்சன் அண்ட் சாங். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எப்படி பூரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மினி பூரி. அதுக்கு மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எவ்வளோ ரேஷியோ போட்டோன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து சைடில் வச்சுக்கணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பெருசாக தேய்க்கிறோம். பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக வந்து அதை கட் பண்ணிப்போம். வயிற்றுல பொறக்கணும் நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற கண்ணாலதான் என்ன ஊத்தி என்ன வறுக்கிற நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கு நம்மளோட மினி பூரி. இப்போ கொதிக்கிற எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பூரி சேர்த்து தான் எடுத்துக்கணும் மேலே. அப்போ அது ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சேண்டி 10,000 வீர பச்சை குத்திக்கின திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகிடும். 10,000 வீர இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு உலகத்தை மறக்கணும். உன்னோடு இருக்கணும், உலகத்தை மறக்கணும். என்னோட குழந்தவோ வயிற்றுல பொறக்கணும். என்னோட குழந்தவோ வயிற்றுல பொறக்கணும். நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நான் கோல்டன் கலர் இருக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. வச்சுட்டு நம்ம 6 மினி பூரி போட்டு உருளைக்கிழங்கு எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பவுலில் சிக்கன் குழம்பு, இது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கும், அதையும் இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு ரெடி டு சர்வ். வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.